Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சாட்டர்டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி. அது கூடவே இன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா நாங்க அவுட்டிங் போனோம். அங்க அதுவும் வந்து எங்க போனோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ குயிக்கா பாத்தீங்கன்னா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட ஸ்டைல். இது வந்து ரெண்டு டைப்லயும் நான் வந்து மீன் குழம்பு செய்வேன். இது இன்னொரு டைப். இது வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தாம செய்யற மீன் குழம்பு. இதுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து கடுகு உளுந்த பருப்பு, வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூடவே நறுக்குன பூண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இதையெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ அந்த குழம்புல சாப்பிட்டவங்க சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே வறுத்தோம்னா இன்னும் நல்லா உங்களுக்கு கலரும் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 தக்காளியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதே வந்து இன்னொரு ஸ்டைல் ஒரு மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம், தேங்காய், சீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றின ஒரு பேஸ்ட் இருக்கும், அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு செய்வேன். அது வந்து வேறு டைப். இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செய்கிற ஒரு மீன் குழம்பு. இப்போ தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடணும், பச்சை வாசனை நல்லா போயிடணும். அப்போனா தான், ஏன்னா மீன் சேர்த்து நான் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அதனால் குழம்பு வந்து நல்லா வந்து கொதி விட்ட பிறகு தான் நம்ம வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து மீனை வந்து சேர்க்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த மீன் தான் வாங்கியிருந்தோம், பாம்ஃப்ரெட் அந்த மீன் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து மண்டை, மீனோட மண்டை, வால் இதை மட்டுமே போட்டு வந்து குழம்பு வச்சுருக்கேன். மீதத்தை வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா குழம்பு மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். கடைசியாக வந்து கொத்தமல்லியில் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இது வந்து ஸோ மத்தியானம் மீன் குழம்புலாம் சாப்பிட்டு ஈவினிங் வந்து வெளியே போயிருந்தோம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளார்க் வே அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தோம். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த இடத்துக்கு போயிட்டு. இது வந்து சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கிளார்க் வே. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், அப்புறம் வந்து ஃபுட்டு, இதுதான் வந்து இந்த ஏரியாவில் மெயின். இது வந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போட் ரைட் வந்து முதல்ல இருந்தே இருந்தது. போட் ரைட் இந்த ரெட் கலர் லைட்லாம் எரியுது பார்த்தீங்களா, அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த தண்ணிக்கு மேலேயே ஒரு ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம். ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் ஏற்ற இடமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கிட்ஸுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. என் பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து நல்ல ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரியான பிளேஸ் வேணும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் பிடிக்கல. இது வந்து என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்து நல்லா வந்து ஜாலியாக வந்து பார்ட்டி பண்ணுவீங்க, இல்லை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணணும், இல்லை வந்து நிறைய வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணணும், அந்த மாதிரியான விருப்பம் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வரலாம். இது வந்து டூரிஸ்ட்டும் நிறையா வந்து இந்த இடத்துக்கு வராங்க. மெயினாக அந்த போட் ரைடுக்கு வராங்க. அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு வந்து என்ன ஃபுட்டுனாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மெயினாக தான், அதுதான் இந்த ஏரியாவோட மெயின். மற்றபடி வந்து கிட்ஸுக்கு பிடிக்கும்னு சொன்னிங்கன்னா கிட்ஸுக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் க்ரூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கான டிக்கெட்டும் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ரிவர் க்ரூஸில் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து உங்களுக்கு சூப்பராக அவைலபிலிட்டி கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணோம், சைனீஸ், மலாய், ஜாப்பனீஸ், இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி கான்செப்ட் கேட்டு நம்ம பாட்டு கேட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து மழையெல்லாம் பெஞ்சதுன்னா அவ்வளோதான், தெரிச்சு ஓட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து சிங்கப்பூரில் ஒரு சப்வே மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறோம். வாங்க எப்படி போகிறோம் பார்க்கலாம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட சப்வே. நான் வந்து ஃபஸ்ட் டைம் மாதிரி இந்த சப்வேல வந்து இந்த மாதிரியான சப்வேல வரேன். ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தார். இப்போ நாம் ஃபைனலாக ஃபுட், ஸோ அதுக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்ம எங்கே சுற்றினாலும் கடைசியாக நிற்க போகிறது ஃபுட்டு தான். என்ன சாப்பிட்றோம் அதுதான். ஸோ வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு அவைலபிளாக இருக்கும், நம்ம கிட்ஸுக்கு எப்படி அது ஒத்து வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நாங்கள் வந்து நிறைய பார்த்தோம், ஆனால் வந்து எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. கடைசியாக போனது ஜூனியர் குப்பானா தான். நமக்கு வந்து அந்த பரோட்டா, பிரியாணி, தோசை இதில் தான் வந்து கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி இதிலே தான் முடிஞ்சிச்சு. ஜூனியர் குப்பானா இது வந்து மறுபடியும் ட்ரெயின் எடுத்து லிட்டில் இண்டியாவுக்கு வந்து நாங்கள் வந்து ஜூனியர் குப்பானா ட்ரை பண்ணோம். ஸோ நார்மலாக தோசை, பரோட்டா, பிரியாணி இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.